ஹாய் கைஸ், வெல்கம் டு தி சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎல் இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் ஆர் டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த டிசிஎஸ், அசெஞ்சர், இன்ஃபோசிஸ் and Tiger Analytics, EPAM and other companies also it has been asked for this question. ஸோ இப்போ வந்து என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா, ஸோ இப்போ வந்து ரன்னிங் டோட்டல் ஃபார் சேல்ஸ் அமௌண்ட் ஃபார் ஈச் சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த எக்ஸாம்பிள் டேட்டாவில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு நாளும் நமக்கு 4 சிட்டியிலிருந்து நமக்கு சேல்ஸ் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் டேபிளில் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன இப்போ வந்து ஒரு ஒரு சிட்டிலையும் ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க் சிட்டியில் நமக்கு 3 டேஸ் டேட்டா இருக்குது இந்த எக்ஸாம்பிளில். அப்போ டே 1ல் நமக்கு 15,000 சேல்ஸ் ஆகிருக்குது, டே 2ல் 12,000 சேல்ஸ் ஆகிருக்கு, டே 3ல் நமக்கு 17,000 சேல்ஸ் ஆயிருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சிட்டியை பொறுத்து குரூப் பண்ணிட்டு ஒரு ஒரு நாளும் ரன்னிங் டோட்டல் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டே 15,000 சேல்ஸ் ஆயிருக்கு, செகண்ட் டே வந்து 12,000 சேல்ஸ் ஆயிருக்கு, அப்போ டோட்டல் 17,000 சேல்ஸ் ஆயிருக்கு நியூயார்க் சிட்டியில். சாரி, 27,000 சேல்ஸ் ஆயிருக்கு. இப்போ தேர்ட் டே வந்து ப்ளஸ் 17,000 ஆட் பண்ணோம். ஓகேவா? அப்போ 44,000 சேல்ஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா, லண்டன் சிட்டியை குரூப் பண்ணியிருக்காங்க. சிட்டியை பொறுத்து சேல்ஸ் டேட்டாவை பேஸ்ட் ஆன் தி டேட் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. டே 1ல் 22,000 சேல்ஸ் ஆயிருக்கு, கரெக்டாக. இங்கே டே 2ல் 10,500 சேல்ஸ் ஆயிருக்கு, டே 3ல் 14,500 சேல்ஸ் ஆயிருக்கு. இப்போ ரன்னிங் டோட்டல் ஃபைன் பண்ணணும் எவ்ரி டே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டே அதே சேம் அமௌண்ட் 22,000, ரன்னிங் டோட்டல் வந்து 22,000. இப்போ டே 2ல் லண்டன் சிட்டியில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இப்போ சேல்ஸ் ஆயிருக்கு? 10,500 சேல்ஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம டோட்டல் பண்ணணும். 22,000 ப்ளஸ் 10,500 we will get 32,500 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி டே 3ல் நமக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு? 14,500. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 3 டேட்டாவும் சேவ் பண்ணணும். ப்ரீவியஸ் டேட் வந்து 32,500 ப்ளஸ் 14,500 ஆட் பண்ணோம்னா 47,000 அமௌண்ட் ருபீஸ்க்கு சேல்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு சிட்டிக்கும் சிட்டியை பொறுத்து நம்ம டேட்டாவை ஆர்டர் பண்ணி சேல்ஸ் டேட்டா ஆர்டர் பண்ணிட்டு, ஸோ அதில் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ரன்னிங் டோட்டல் கண்டுபிடிக்கணும். அதுதான் ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ இதை வந்து எப்படி நம்ம கொரி எடிட்டரில், ஆன்லைன் எஸ்கியூஎல் எடிட்டரில் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் சேல்ஸ் டேட்டான்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இந்த டேட்டாவை சேல்ஸ் டேட்டா ஆஸ் பர் தட் எக்ஸல் ஃபைல் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி டேட்டாவை நான் இந்த டேபிளில் லோட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ரெக்குயர்மெண்ட் என்னன்னா, ரன்னிங் டோட்டல் கண்டுபிடிக்கணும் பேஸ்ட் ஆன் தி சிட்டி. ஆர்டர் வந்து சேல்ஸ் டேட் பொறுத்து நமக்கு ரன்னிங் டோட்டல் கண்டுபிடிக்கணும். இப்போ எஸ்கியூஎல் வேல திங்க் பண்ணுங்க எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பேசிக்கலி நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்? சிட்டியை பொறுத்து பார்ட்டிஷன் பண்ணணும், சேல்ஸ் டேட்டாவை ஆர்டர் பண்ணணும் இன் அசெண்டிங் ஆர்டரில், சேல்ஸ் அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். ஒரு ஒரு நாள் வர்ற அமௌண்ட்டை ஆடப் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ சம் பண்ணணும். அதுதான் நம்ம ரெக்யர்மெண்ட். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்ம ஈஸியாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? விண்டோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். கரெக்டாக? விண்டோ ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சம் பண்ணணும். கரெக்டாக? சம் நமக்கு சேல் அமௌண்ட்டை சம் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ விண்டோ ஃபங்க்ஷன் என்ன? ஓவர் யூஸ் பண்ணணும். ஓவர் நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டு? சிட்டியை பொறுத்து பார்ட்டிஷன் பண்ணுமா? நம்ம பண்ணுமா? சிட்டி என்னது? பார்ட்டிஷன் பை சிட்டி, ஆர்டர் பை சேல்ஸ் டேட்டா. ஏன்னா நம்ம ஒரு ஒரு நாளும் ரன்னிங் டேட்டா வேணும். இது வந்து ஆர்டர் சேல்ஸ் டேட்டா பொறுத்து ஆர்டர் பண்ணணும். நம்ம ஒரு ஒரு சிட்டியை பார்ட்டிஷன் பண்ணிட்டோம். இப்போ ஆர்டர் பை சேல்ஸ் டேட்டை பொறுத்து ஆர்டர் பண்ணுறோம். அசெண்டிங், பை டிஃபால்ட் அசெண்டிங். இப்போ நீங்கள் இல்லைன்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அசெண்டிங்
ஸோ இப்போ வந்து நமக்கு ரன்னிங் டோட்டல் கிடைச்சிரும் ஆஸ் இப்போ காலம் ரேம் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் ரன்னிங் டோட்டல். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் சம் அமௌண்ட் பண்ணுறோம் பார்ட்டிஷன் பண்ணுறோம் ஒரு சிட்டியை பொறுத்தும் அந்த சிட்டியில் இருக்கிற டேட்டை நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அசெண்டிங் ஆர்டரில் அதுக்கு ஒரு டேட்டாவையும் நம்ம சம் பண்ணுறோம் அப்போ வந்து நமக்கு ரன்னிங் டோட்டல் கிடைச்சிரும். இப்போ நம்ம கொரி ரன் பண்ணோம்னா நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ் பர் அவர் ரெக்யர்மெண்ட் லண்டன் டே 1ல் 22,000 அப்போ வந்து 22,000 கிடச்சிருச்சு. டே 2ல் 10,500 இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 32,500. டே 3ல் லண்டனில் 14,500 சேல்ஸ் ஆயிருக்கு. இப்போ டோட்டலாக கூட்டினா 47,000. இதே மாதிரி ஒரு சிட்டிக்கு நமக்கு டேட்டா கிடைச்சிருச்சு. ஆஸ் பர் அவர் ரெக்யர்மெண்ட் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யா, தேங்க்யூ ஸோ மச்.